அடுத்து எஸ் ஜாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இறைவன் நமது முகத்தில் மூக்கை பொருந்தியுள்ளான். இதனால் நமது முகம் அழகாக தோற்றமளிக்கிறது. மூக்கு இல்லாமல் நமது முகத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன், நமக்கே சிரிப்பு வரும். மூக்கில் முகர்ந்துணரும் தன்மையையும் வைத்துள்ளான் இறைவன். உணவு மற்றும் பானங்களின் வாடையை நுகர்ந்து அதன் நிலையை நம்மால் உணர முடிகிறது. சுத்தமான காற்றை சுவாசித்து நாம் சுகாதாரம் பெறுவதும் இந்த மூக்கின் மூலம்தான். மோப்ப சக்தியும் மூக்குக்குண்டு. நாய்கள் மிக கூர்மையான மோப்பத்திறனுள்ள மூக்குகளை பெற்றுள்ளன. வாசனை உணர்வை தூண்டும் செயலையும் மூக்கு செய்கிறது. மனிதனின் மூக்கில் 2 நுழைவாயில்கள் உள்ளன. ஒன்று காற்றை செலுத்தும் பகுதி, இன்னொன்று காற்றை வெளியேற்றும் பகுதி. ஆக்சிஜனை உடலுக்குள் கொண்டு செல்லும் முக்கிய பணி மூக்கின் மூலமே நடைபெறுகிறது. நாம் சுவாசிக்கும் போது காற்று மூக்கின் நுனியில் நுழைந்து நாசிக்குழிக்கு செல்கிறது. பின்னர் தொண்டை வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது. நுரையீரல்களிலிருந்து சுவாசித்த பழைய காற்றை மீண்டும் மூக்கின் வழியாக வெளியேற்றுகிறது. ஒரு நாளைக்கு மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்தில் 16 முதல் 18 முறை வரை மூச்சு விடுகிறான். ஆக அழகு, வாசனை, நுகர்வு, மோப்ப சக்தி, ஆக்சிஜன் என பல அம்சங்களை மூக்கில் அமைத்துள்ள அந்த இறைவன் எவ்வளவு பேராற்றல் மிக்கவன். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்தோம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.